ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கம்பு சாதமும் புளிக்குழம்புங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தடு. சுடு தண்ணி கொதிக்க வச்சு கம்பு மாவு போட்டெல்லாம் கிளற வேண்டாங்க. 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு கம்பை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கட்டி பிடிக்காமல் சூப்பராக வருந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில் ரெசிபி இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது வந்து நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மாவு வெந்து வர 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 கெட்டியாகிட்டே இருக்குங்க. சைட் பை சைடாக இதையும் அடுப்பில் வச்சுட்டு குழம்பு வந்து தாளித்து விட்டுறலான்னு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குங்க 3ம் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டா இதுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டேன். சரி மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து சத்து மாவு கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு பாப்பாங்கலாம் குடிச்சிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டுங்க. நான் மட்டும் ஊற்றிட்டு சரி குடிச்சிட்டு நம்ம அப்படியே குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டு கம்பு கிளறிடலாம் அப்படின்ட்டு சரி டம்ளரில் ஊற்றிட்டுருக்கேன். கம்பு பாருங்கள், இப்போ நம்ம கிளறும்போது முன்னே எவ்வளோ வந்துட்டு தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே நமக்கு தெரியும். கம்பு வந்து இப்போ வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து புதுசாக செய்கிறீங்க, இதை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா குக்கரில் வச்சு செய்யுங்க. அடி வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஏன்னா பாத்திரம் வந்து ஹெவியாக இருக்கும்ல, அதனால் வந்து அடி பிடிக்காதுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு அலுமினிய குண்டாவில் தான் வந்து கிளறிட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக இதில் தான் கிளறுவேன். எனக்கு கிளறி பழகினால இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ட்ரை பண்ணிங்க. அவ்வளோதாங்க. மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கம்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்படியே இஞ்சி ஆரம்பிச்சிரும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. புளிக்குழம்பு வைக்கும்போது லாஸ்ட்டாக கடுகு வெந்தயம் வந்து வறுத்து அந்த பவுட்ரு 1 ஸ்பூன் போடுங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். முன்ன நம்ம போடும்போது எவ்வளோ வந்துட்டு மாவு ரொம்ப இலகுன மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள் இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. செக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில். தேங்க்யூ.